ஆதியே துணை பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர் அவர்கள் திருவடிகளுக்கே நமஸ்காரம். முத்திபூர்ணம் மெய்யாகவே சதுர்கம் கோவியாள மக்களத்தின் உள்ள சர்வ மூலமன்ற தெரிய மகாமேராகிய ஆண்டவர்களை முத்திபாலிப்பு. அறியானை அறிய வைத்து அந்த என பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்து திரளீருளை தீத்தெறிந்த தேசிகேந்திரா பெரியானை பெரியானென்றனையோங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலை என ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. எல்லாத்துக்கும் ஒரு பிரியம். பாசிப்பந்தானந்தர்னு நூலில் படிச்சிருக்கீங்க. அவரை பிறந்து தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப பேர்த்துக்கு கொஞ்சம் ஆவலாக இருக்கு, அப்படிதானே? அதனால அதை தான் பேச போறேன். நான் அந்த பாசிப்பந்தானந்தருடைய மகன், ஏன்னா அது எல்லாத்துக்கும் தெரியணும்ல. பாசிப்பந்தானந்தர் திருச்சி ஜில்லா லால்குடி தாலுகா புவாலூர் கிராமம் பின்னாவாசல்ல பிறந்தவங்க. அவங்களுடைய பெயர் பழைய பெயர் சதாசிவம் பிள்ளை, சதாசிவம் பிள்ளை முத்துராஜா. அந்த காலத்துல எல்லாம் கொஞ்சம் அந்த ஒரு கிரேடு வந்த உடனே பிள்ளைன்னு மாத்திக்குவாங்க. அவங்களுடைய அங்கத்தினர் நம்பர் 936, சாலை அங்கத்தினர் நம்பர் 936. பிறந்தது 1901, அடக்கமானது 1966. அப்பா திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. அப்பா திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. திராவிட கழகத்தில் இருக்கிறன்னா ஐயா ராமசாமி நாயக்கரோட வலதுகரமா இருந்தவங்க. சும்மா சாதாரணமா திமுக அதிகால இல்ல, வலதுகரமா இருந்தவங்க. திமுகவில் இருக்க அண்ணாதுரை, கலைஞர், காமராஜர், அரசியல்வாதிகள் பெரும்பாலும் அப்பா கிட்ட ரொம்ப மரியாதை இருப்பாங்க. ஊர்ல பெரிய மனுஷர், கொஞ்சம் பணப்பலம் படப்பலம் ரெண்டுமே நிறைஞ்சு இருந்தவங்க. அவங்க எப்படின்னா ஒரு தயால குணம் உண்டு. எதுக்கு இதெல்லாம் சொல்லீங்கன்னா, அப்பா வெளியே எப்படி வாழ்ந்தார்கள், இப்படி இருந்தவரு எப்படி மெய்வெளிச்சாலைக்கு போனாரு, வெளியே அவர் எவ்வளவு ஒரு இதா இருந்தது, இப்படிப்பட்டவர் போனாருன்னு அவரோட வெளி சரித்திரத்தை சொன்னா தானே அங்க போனது, இவரு போய் அங்க சேர்ந்தாராங்கிறது தெரியும். தன் சொந்த இடத்த கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இப்ப எங்க ஊர்ல ஒரு யூனியன் ஹவுஸ் வந்தது. அந்த யூனியன் ஹவுஸ் கவர்மெண்ட்டுக்கு இடம் இல்லை, அதனால வெளியூருக்கு போற மாதிரி இருந்துச்சு. அதை தன்னுடைய சொந்த இடத்தையே கொடுத்து அந்த பில்டிங்கையே அப்பாவே கான்ட்ராக்ட் எடுத்து கட்டிட்டாங்க. அவங்களே எடுத்து கட்டிட்டாங்க. அந்த அந்த கட்டடம் கட்டினையும் அவங்களோட ஒரு எப்படி வாழ்ந்தாங்கிற ஒரு சட்டம் அந்த யூனியன், அதையும் சொல்லிடுறேன். இவங்க எல்லா இடத்தையும் கொடுத்து கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து இவங்களே கட்டிட்டாங்க. கட்டினோன்னா கலெக்டர் என்ன செஞ்சிட்டாரு,
அப்பாவுக்கு தெரியாம அதை திறப்பில் பண்ணிட்டார், திறப்பில் வச்சுட்டார், தேதி வச்சுட்டார். தேதி வச்ச உடனே பில் கொடுக்கல. அப்பா பார்த்து பில்லு வாங்கல, ஒரு பைசா கூட அதுக்கு பில் வாங்கல. ஆனா திறப்பில் வச்சுட்டாங்க. உடனே அப்பா என்ன செய்யறாங்க, நாள் திறப்பால் அடுத்த நாள்லாம் இன்னைக்கு நாள் என்ன செய்யறாங்க, ஆளுங்களை விட்டு எல்லாத்தையும் பூட்டிட்டு வந்துரு, எல்லாருமே யாரையும் வெளியே வர சொல்லி, வெளியே வரலன்னா உள்ளே வச்சு பூட்டிவிடு அப்படின்னு அப்பா சொல்லிட்டாங்க. அதே மாதிரி போய் எல்லாம் பூட்டிட்டாங்க. உடனே இது கலெக்டருக்கு நியூஸ் போகுது. அங்கேருந்து கலெக்டர் வீட்டுக்கு வந்துட்டார். நாளைக்கு திறப்பால் இருக்கும், இந்த மாதிரி இது பண்ணீங்களே, திறப்பால் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனல் பின்ன தர சொல்றேன் அப்படின்ட்டு. கட்டடம் என்னது, கட்டடம் என்னது, அதை உன் கட்டடமா ஆக்கிக்கிட்டு திறப்பாளா பண்ணு. என் கட்டடத்தை திறக்க நீ யார்? இந்த இடத்துல அர்த்தம் புரியுதான்? அப்பா சொந்த பணத்தை போட்டு ஃபைனல் பில் ஒன்றும் வாங்கல, இவங்க பணத்தை போட்டு கட்டியிருக்காங்க. அப்ப கட்டடம் அவங்களுக்கு பணத்தை கொடுக்குற ஒரு பொருளை விற்று காசு வர வாங்கினா தானே அது அவங்க பொருள். காசு கொடுக்காத வரைக்கும் அது நம்ம பொருள் தானே. அப்ப என்னுடைய கட்டடத்தை நீ திறக்க அல்ல, உன் கட்டடமாக்கி திறப்பு பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ராத்திரி நம்ம வீட்டில் ஆஃபீஸ் பூரா வந்துடுச்சு. எல்லாம் அங்கேயே பில் போடுறாங்க. பில்லை போட்டு காலையில் விடிய காலையில் செக்கை கொடுத்துட்டு அப்பாவையும் கூட்டிகிட்டு போய் அப்பாவை முன்னிலைப்படுத்தி திறப்படா பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பிடிவாதம் தில்லு உள்ளாள். அது மாதிரி தீக்கா, அப்பா தீக்கா தீக்கா அப்படின்னு சொன்னாவே எல்லாருடைய நினைப்பு எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கடவுள் இல்லை, தீக்கானா கடவுள் இல்லை, அப்படி ஒரு எண்ணம் தான் இப்படி வளர்ந்துருச்சு எல்லாரும் மனசுலயும். ஆனா பெரியாரே என்ன சொல்றாரு, கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, நீ சொல்லும் வழியில் கடவுள் இல்லை, நீ சொல்லும் வழியில் கடவுள் இல்லை. ஏன்னா அவரே எங்க அப்பா சொல்லியிருக்காங்க, அவர் வந்து முருகரையும் விநாயகரையும் கும்பிட்டு தான் வெளியே வருவாராம். அவரே விநாயகரையும் முருகரையும் கும்பிட்டு தான் வெளியே வருவாராம். அது தெய்வமே சொல்லிருக்காங்களே, நட்டக்கல்லே தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து மொனமொனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லவே இல்லையா, நீ சொல்லும் வழியில் கடவுள் இல்லை. நட்டக்கல்லு பேசுமா? அது மாதிரி பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு, கோயில் கட்டுறதுக்கு, கோயில் கட்டெல்லாம் இவங்க இடத்துல சொந்த இடத்தையே கொடுத்துருக்காங்க அப்பா. இன்னைக்கும் ஒரு 3 கோயில் அப்பா பேர்ல தான் அந்த இடம், இன்னமும் அந்த பட்டா என் பேர்ல மாறிதான் இருக்கு. இப்ப கூட சமீபத்துல அந்த கோயிலை இடிச்சுட்டு கட்டணும்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு என்ன, கோயில் உங்களுக்கு தான், இடம் தான் எங்களுது, நீங்க இடிச்சு கட்டிக்கங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரி எல்லாம் இடிச்சு விட்டு அந்த கோயிலை கட்டுறதுக்கு நீங்க தான் வந்து மூர்த்தம் பண்ணணும்னாங்க. இதுக்குன்னா தெய்வத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே, நீ சொல்ற வழியில இல்லைன்னு தானே நான் மூர்த்தம் பண்ணேன்னு போய் மூர்த்தம் பண்ணி கொடுத்தேன். கும்பாபிஷத்துக்கு வரணும்னாங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எடுத்து கையில் கொடுத்து நான் எட்டி போயிடுவேன்ட்டு, அதே மாதிரி நான் தான் அர்ஜுன தட்டை மட்டும் எடுத்து கொடுத்து நடத்திக்கிட்டு எனக்கு ஒரு ரூம் சரியாக விட்டாங்க, நான் போய் உட்காந்துக்கிட்டேன். மரியாதைலாம் கொடுப்பாங்க. இப்போ போய் பேசணும் போகணும் தானே. இப்போ அங்கேருந்து ஒரு 10-20 பேர் வந்துட்டு சாலையை பார்த்துட்டு போனாங்க. நம்ம பாட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டா அவங்களுக்கு தெரியாதுல்ல. இப்போ சமீபம் ஒரு மாதம் தான் இருக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும். அது நம்ம இடத்துல இருக்கிறனால அந்த இதை நம்ம நெய்வேலி சாலையில் பார்த்து இது பண்ணாமல் நம்ம அங்கே வந்து கூப்பிடுங்கிறாங்க. நம்மளும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியுது. அப்பா வந்து பெரிய நிலச்சுவான் தான். அதான் பணப்பழம் படப்பழம் ரெண்டும். படப்பழம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படிங்கன்னா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உதவிகள் செஞ்சு ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஏழ்மை உள்ளவங்க கழுத்தெல்லாம் திருமாங்கல்யம் தொங்குதுன்னா அது அப்பா வாங்கி கொடுத்ததா தான் இருக்கும். அந்த மாதிரி தயால குணம் நிறைய அப்பாவுக்கு உண்டு. எல்லா ஜாதியிலையுமே வந்து இது பண்ணுவாங்க. அப்பா நிறையா செய்வாங்க.
அதே மாதிரி பெரிய நிலச்சுவான் அப்படிங்கிற மாதிரி இப்போவும் ஒரு 3 கிராமம் நம்ம இடத்துல, அது சில பேருக்கு பணத்தை வாங்கிட்டு கொடுக்குற பணத்தை கொடுத்துன்னு சொல்லி, அதாவது களம்னு சொல்லுவாங்களே. பெரிய நிலச்சுவான்தாருன்னா நிறைய நிலம் இருந்துச்சுங்க. அது இல்லாமல் இந்த திருவண்ணாக்குள்ள செல்லத்தம்மாள் சத்திர நிலம்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஏரியாவில் 1500 ஏக்கரு. அதுவும் அப்பா வசந்தான். அப்பா மொத்தமாக பணம் கொடுத்துருவாங்க. அதனால் வேலைக்கு ஆள் பார்த்தாங்க. வெளியூர்லேருந்து கொண்டு வந்து பெரிய பெரிய களமாக இருக்கும் அப்பா களம், அங்கே வந்து குடியிருந்துக்கம்பாங்க. இப்போ வந்து அதை அவங்களுக்கே கொடுத்து, இப்போ அவ்வளோ இல்லை. இப்போ நாங்கள்லாம் குறைஞ்சி நடுப்பணக்காரன் ஆகிட்டோம். அதில் கட்டிட்டு அவங்களுக்கே இது பண்ணுவாங்க. இன்னும் அந்த ஊருக்கு போகிற ரோடு இருக்குது பாருங்கள், அந்த ரோடு இன்னும் எங்கள் பேரில் தான் இருக்கு. அந்த மாதிரி ரோடே இருக்கு. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, கிராமம் இருக்கும்போது அந்த ரோடு பாருங்க அப்பா பேர்ல இருக்கு. இன்னமும் அவங்க தான் கொடுத்தாங்கிற ஒரு அத்தாட்சி. இந்த மாதிரி 3 கிராமம் இருக்கு. இந்த மாதிரி 3 கிராமம் அப்பா பேர்ல இருக்கு. இன்னும் நம்ம ஊர்ல புவாலூர்ல பார்த்தீங்கன்னா பழைய பேர்ல சதாசிவம் பூங்கான்னு பெரிய பூங்காவே இருக்கு. இன்னமும் இந்த நாத்தெல்லாம் நடும்போது இந்த தெம்மாங்கு பாட்டு பாடுவாங்களே, இன்னமும் பாடுறாங்க. அப்பாவுடைய பெருமையை பார்த்து அந்த தெம்மாங்கு பாட்டு பாட்டுக்கிட்டு நடவு நடுவாங்க. இன்னமும் பாடிக்கிட்டு இருக்காங்க. இவர் தீக்கால இருந்தாலும் அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாமே சொல்லுவாங்களாம், சதாசிவம் வந்து தீக்காவா இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு நேர்மையோடு இருப்பார், ரொம்ப நேர்மையானவர் அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் அப்பாவுக்கு உள்ள ஒரு பேர் உண்டுங்க, அர்ஜேந்திர மகாராஜான்னு ஒரு பேர் உண்டு. சொன்ன சொல் மாற மாட்டார், சொன்ன சொல் தவற மாட்டார் அப்படிங்கிற ஒரு பேர் அவங்களுக்கு உண்டு. ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிறேன்னா செஞ்சிருவாங்க, இல்லைன்னா இல்லை தான். அந்த மாதிரி ஒரு குணம் நிறையா உள்ளவங்க. அதில் வந்து ஊர் பிரசிடண்டாகவும் இருந்தாங்க, ஊர் தலைவர், அந்த மாதிரி பொறுப்புகள்லையும் கோயில் தர்மகர்த்தா. தீக்காவதுனாலும் கோயில் தர்மகர்த்தா இருந்தாங்க. கோவில் திருவிழாவே பூஜையா பார்க்கலாம். ஆனால் இவங்க போக மாட்டாங்க, வேற யாராச்சும் அனுப்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி பொறுப்புகள்லாம் அப்பா கிட்ட தான் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சித்தப்பா வந்து எம்எல்ஏ. அதாவது சுதந்திரம் அடைஞ்ச முதல் பீரியடே எங்கள் சித்தப்பா வந்து எம்எல்ஏ, அப்பா வந்து பிரசிடண்ட். சித்தப்பா வந்து 3 பீரியட் இருந்தார். இந்த அவங்க இருந்த காலத்தில் இந்த திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயே சின்ன ஊர் பெரியவர்னு பேர் எடுத்தவங்க. அவங்க பேர் கூட தெரியாது, சின்ன ஊர் பெரியவர்னா தெரியும், அந்த அளவுக்கு வாழ்ந்தவங்க. அப்பா பெரிய கான்ட்ராக்டர், இளங்கால காலத்தில் பெரிய கான்ட்ராக்டர். அவங்ககிட்ட இப்போ நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்காங்க. நிறைய கவர்மெண்ட் பில்டிங் எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. அதான் கட்டடத்தை கட்டிட்டு திறப்பையிலாவுக்கு பில் கொடுக்காம இருக்கும்போதே தடுத்து போட்டாங்கன்னா பாருங்க, நம்ம எல்லாம் இந்த மாதிரி செய்ய முடியும். அப்ப இப்படி இருந்திருக்கும் போது எந்த சாமியாராச்சும் அப்பாட்ட வந்துட முடியாது. யாராவது சாமி சாமி தெய்வத்தை பேரை சொல்லிக்கிட்டு இந்த பூஜை போடுறேன், கடவுளை காட்டுறேன் அப்படி இப்படின்னு ஊருக்குள்ள யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப தன்மையாக கூப்பிட்டு, நீ எவ்வளோ வேணாலும் பூஜை பண்ணிக்கப்பா, தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து என்ன கேட்குறாரோ அவ்வளவும் வாங்கி கொடுங்க, அவர் பூஜைக்கு செய்கிறதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மாதக்கணக்கில் கூட பூஜை பண்ணுவாங்களாம். எல்லாம் வாங்கணும்னா கடைசியாக வந்து பூஜையெல்லாம் முடிஞ்சு போச்சா, முடிஞ்சு போச்சு, கடவுளை காட்டலாமா, காட்டலாம்
அப்படின்னா வெளியே வந்து அங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாருன்னு பாறான். ஊனக்கண்ணுக்கு தெரியலன்னு அந்த சாமியார் சொல்லுவாரான். சரியா, அந்த ஊனக்கண்ணையும் நல்ல கண்ணை தான் ஆக்கி காமிய. அந்த ஊனக்கண்ணை நல்ல கண்ணை ஆக்க தெரியுமில்ல உனக்கு, அப்போ தானே கடவுள் தெரிவார். அதுக்கு எவ்வளோ நாள் வேணுமா பூஜா செஞ்சுக்க, என் ஊனக்கண்ணை நல்ல கண்ணை ஆக்கி காமி அப்படின்னா அப்புறம் தரப்புறம் முழிப்பானா, அடி விடுவோம்மா. உடனே இது பண்ணி அவனுக்கு செலவுக்கு காட்சி கொடுத்து, நீ பிழைக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்கு, சாமி பிள்ளை கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு ஏன்னா பிழைக்கிற, கடவுள் பேரை சொல்லாமல் பிழைச்சிக்க, அதுக்கு தான் அந்த காசு போ இதை வச்சு முதல்ல வச்சு பிழைச்சிக்கன்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதே மாதிரி இந்த குழி பறித்து ஒரு 4 நாள் 5 நாள் அந்த குழிக்குள்ளே இருக்கிற மாதிரியெல்லாம் சாமியாருங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளில் காவல் போட்டுருவாங்களாம். அப்போ யாராச்சும் அவன் எப்போ வெளியே வரானா அப்போ பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்களாம். அது மாதிரி நடு சாமத்தில் வருவானா, அவனையும் பிடிச்சி கொண்டு வந்து அவனுக்கு 2 பாட்டு வந்து அவனுக்கு காசை கொடுத்து கடவுள் பேரை சொல்லாமல் போய் பொழைச்சிக்கடா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். அதனால் இந்த மாதிரி அப்பா இருக்கிற ஏரியாவில் எந்த ஒரு சாமியாரும் வரவே மாட்டான், இருக்க மாட்டான். இது மாதிரி நான் அப்பா பிராமணர்கள் யாரும், பிராமணர்கள் இருந்தால் கோச்சுக்காதீங்க, பிராமணர்கள் யாரும் சட்டை போடாமல் அப்பாட்ட வரமாட்டாங்க. அப்படி சட்டை போடாமல் வந்தால் அப்பாவை எப்போ பார்த்தாங்கன்னா பூநூலை ஊற்றி இடுப்பில் கட்டிக்குவாங்க. அப்படி வந்துட்டா நீ அறுக்கிறியா நான் அறுக்கிட்டான், நீ கல்றியா நான் அறுக்கிட்டான் இப்படி கேட்பாங்களாம். ஆனால் பிராமணர் நாங்கள் பிறந்து வளர்ந்த புறாவும் அகரகாரங்க. பிராமணர் எல்லாமே அப்பாவுக்கு அவ்வளோ மரியாதை தரும். மரியாதை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான் கொடுத்துருவாங்க. இந்த கடவுளுங்கிற ஒன்றுல தான் அவங்கள பிடிக்காதவங்க. கடவுள் பேரை சொல்லி பிழைக்காதீங்க. மற்றபடி பிராமணர்லாம் அவங்ககிட்ட ரொம்ப மரியாதை இருப்பாங்க. இன்னமும் எங்களுக்கு அகராரத்தில் தான் வீடு, ஐயர் எல்லாமே எங்கள்கிட்ட ரொம்ப மரியாதை இருப்பாங்க. அதான் கோயில் திருவிழா நடக்கணும்னாவே அப்பானுடைய சட்டத்திட்டப்படி தான் திருவிழா நடக்கும். முதல் பூஜை அப்பா தான், முதல் பூஜை அப்பா தான், கடைசி பூஜையும் அப்பா தான். அந்த அளவுக்கு ஊரில் மரியாதை கொடுப்பாங்க. இவங்களும் மரியாதை தருவாங்க, அந்த கோயிலுக்கு மரியாதை தருவாங்க. அதே மாதிரி இன்னொரு தயால குணமும் ஒன்று சொல்லிடுறேன். தோப்பு, தென்னந்தோப்பு ஒரு 16 ஏக்கர் பெரிய தோப்பு இருந்தது. அதில் வந்து யாராச்சும் இந்த மரம் வெட்டுறது, தேங்காய் திருடுறது, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுவாங்க. அவங்க யாராச்சும் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரம் வெட்டிட்டு போனாங்க அப்படின்னு வந்து அப்பாட்ட சொல்லுவாங்களாம். நான் தாண்டா வெட்டிக்க சொன்னேன் அப்படிம்பாங்க. மூங்கி வெட்டிட்டு போனாலும் சரி, எது சொன்னாலும் திருடிட்டு போகிறான் அப்படின்னா, இல்லைடா என்னை கேட்டு தான் வெட்டினான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு, ஏன்டா நான் தான் உங்களுக்கு கேட்குறதெல்லாம் தரேன், எதுக்குடா அந்த வேலை, சொல்லிட்டு வெட்டிக்கலாம்ல, வேணா என்ன போய் வெட்டிக்க போகணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயாள குணங்கள் நிறையா உண்டுங்க. அடுத்தவங்கள 4 பேர்த்துக்கு முன்னால் ஒருத்தரை திட்டமாட்டாங்க அப்பா. எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் 4 பேர்த்து, ஏன்னா நமக்குள்ள மரியாதை தானே அவனுக்கும் அப்படிங்கிற ஒரு மரியாதையோடு எல்லாத்தையும் இருப்பாங்க. யாரு எதை கேட்டாலும் இல்லைங்கிற உதவி செய்கிற குணம் அப்பாவுக்கு நிறையா உண்டு. இப்படி இருக்கும்போது நம்ம மெய்வெளிச்சாலை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. அப்பா வந்து மெய்வெளிச்சாலை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்ட உடனே போகணும், மெய்வெளிச்சாலையில் போய் பார்த்துட்டு வரணும் ஒரு எண்ணம் அப்பாவுக்கு வந்துச்சு. சரி, இதை ஈவேராகிட்ட சொல்லிட்டு போகலாமே, ஐயா ஈவேராகிட்ட சொல்லிட்டு போகலான்னா அப்பா போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி புதுக்கோட்டையில் யாரோ
ஒரு பெரிய ஒரு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவரை நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு ஈவேராயிட்ட அப்பா சொல்றாங்களாம். அதுக்கு ஈவேரா என்ன சொல்றாங்களாம், நீ போ பாப்ப ஆனா திரும்பி வரமாட்டேன். அவர் பதில் பாருங்க, நீ போ பாப்ப ஆனா திரும்பி வரமாட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதாங்க? அவரு உனக்கு கடவுளை காமிச்சிருவார், அதானே அர்த்தம். திரும்பி வரமாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஏன்னு கேட்டீங்கன்னா பெரியாருக்கு தெய்வத்தை நல்லா தெரியும். சின்ன பிள்ளையிலேயே அவங்க அப்பா அடிக்கிற காலத்திலேயே தெய்வத்துக்கிட்ட தான் அவர் வந்து மனு சொல்லுவாராம். அவங்க அப்பாட்ட போய் பேசி விடு அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. தெய்வம் வந்து பெரியாரை மாப்பிள்ளைம்பாங்க, பெரியார் வந்து தெய்வத்தை மாமாம்பாங்க. நம்ம தெய்வம் அவதார புருஷர் தாங்கிறது பெரியாருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சரின்ட்டு அப்புறம் அப்பா ஒரு 20 பேர்த்தோட சாலைக்கு வந்துட்டாங்க. அப்ப எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம உத்தரவுண்டி உள்ளே போகாதன்னு இருக்கு பார்த்தீங்களா, அங்கனே இருந்துருவாங்க. அங்கனே இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வத்தை உத்தரவை கேட்டுக்கிட்டு வந்தா உள்ள யாரா கூட்டிட்டு போவாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவை வந்து அங்க இருக்கிறவங்களாம் கையை கழுவு காலை கழுவணும் இப்படி இருக்கணும், நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், நீ என்ன கண்டிஷன் போட்டாலும் நான் செய்யறேன், நான் செய்ய தயார், ஆனா உங்க பெரியவரையும் எனக்கு கடவுள் காரணம், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். உருண்டு பிறண்டு வர சொன்னாலும் வரேன், எப்படி வேணாலும் வரேன், ஆனா உங்க பெரியவரையும் எனக்கு கடவுளை காரணம் அப்படின்னா சரி அப்படின்னு சொன்னோடனே தெய்வத்துக்கிட்ட உத்தரவுக்காக போறாங்க. தெய்வத்துக்கிட்ட உத்தரவு வாங்க போறாங்க. அந்த மாதிரி வந்திருக்காரு, அவரை கூட்டிட்டு வரணுமா கேட்கறதுக்கு போறாங்க. ஆனா இவங்க கேட்கவே இல்லை. ஏய், இந்த சிங்கத்தை தாண்டா எதிர்பார்த்த கூட்டிட்டு வாங்கினாங்க. அப்ப இவரை வர வச்சது யாரு? தெய்வம் தான். சொல்லவே இல்லை. ஆனா இந்த சிங்கத்தை தாண்டா எதிர்பார்த்தா கூட்டிட்டு வரா. அதே மாதிரி கடைசி வரைக்கும் அப்பா அங்க சிங்கமாவே இருந்துட்டாங்க. அப்புறம் வந்த உடனே அப்பா கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா கூட்டிட்டு போன உடனே அப்பாவுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தெய்வத்தை பார்த்த உடனேயே நிறைய மாற்றம் ஏற்பட்டுச்சான் மனசுல. அவங்க எவ்வளவு பேர்த்துக்கு சிவனா காட்சி அனுப்பிச்சிருக்காங்க, பெருமாளா காட்சி அனுப்பிச்சிருக்காங்க, முருகனா காட்சி அனுப்பிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர்த்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. எங்க அம்மாவுக்கு அதில் நான் அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்ட சொல்லல, அதுக்கு முன்னால கொஞ்சம் சொல்லிடுறேன். இல்லை, அது அப்படியே வரட்டும். சரின்ட்டு இது பண்ணோடனே போயிருக்காங்க. தோற்றத்தை பார்த்தோன்னே தெய்வத்துக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு. அப்பாவுக்கு ஒரு மாற்றம். இவங்க பெரியவராக தான் இருப்பார் போல இருக்கு, கொஞ்சம் நம்ம மரியாதையாக பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பாவுக்கு வந்துருச்சான். இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாங்கள் நேராக பார்த்தா கிடையாது. அப்பா எங்களுக்கு சொன்ன கதைகள் அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இது எங்களுக்கு பதிஞ்சு போச்சு. இது நினைச்ச உடனே தெய்வம் வந்து யாரு வந்தாலும் சரிங்க, அவ்வளவு மரியாதை தருவாங்க. எவ்வளவு பெரிய பேர்னா யாரா இருந்தாலும் சாதாரணமாக அவ்வளவு இது இருப்பாங்க. அவங்கள அவ்வளவு குசலமாக வச்சிருப்பாங்க. என்னமோ அவங்க கிட்ட பழகின மாதிரி அவங்க குடும்பத்தை பற்றி பேசுவாங்க, ஊரை பற்றி பேசுவாங்க, ஊரில் என்ன நடக்குதுன்னு பேசுவாங்க. எல்லாம் தெய்வம் அவ்வளவு அருமையாக அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவை எல்லாம் விசாரித்து இது பண்ணோடனே அப்பா தான் முரட்டு குணமும் உள்ளவராச்சே. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம விவாதம் அப்புறம் இருக்கட்டும். தோற்றத்துல நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், தோற்றத்துல நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், எனக்கு சரிசம ஆசனம் கொடுங்கன்னு கேட்குறாங்களாம்.
இவ்வளவுதான் இருந்தாலும் அந்த வீம்பை விட்டு கொடுக்காம இருக்காங்க பாருங்க. பார்க்கறதுக்கு தோற்றத்திலே நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், எனக்கு ஒரு சலிசம ஆசனம் கொடுனாங்களாம். தெய்வம் ஆசனத்தில் அப்படி சம்மணம் போட்டு உட்காந்துருந்தாங்களாம். தெய்வம் வந்து சம்மணம் போட்டு உட்காந்துருக்கும் போது அப்படியே அந்த சம்பளத்தை விரிக்காம அப்படியே சம்மணத்தோட குதிச்சு தாவி குதிச்சு உட்காந்தாங்களாம். அது எப்படி இருந்திருக்குங்க? அப்படியே அப்பாவுக்கு தூக்கி வாரி ஓடிச்சான். சரி சொன்னோடனே, என் நிலைக்கு நீ வர முடியாது, ஓ நிலைக்கு நான் வரலாம் அப்படின்னு கீழே இறங்கி உட்காந்தேன். அப்புறம் அப்பா உட்காந்துக்கிட்டு அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. இது குசல தெய்வம் விசாரிக்கா, இவ அப்பா பேச இப்படி இடையில அப்பா வந்து இதெல்லாம் இருக்கட்டும், தெய்வ கடவுளை காட்டுறேன், நீங்களே கடவுளை காட்டுறீங்கன்னு கேட்பாங்களாம். அதுக்கு சொன்னோன்னே தெய்வம் சொன்னாங்க, கேட்டாங்களாம், நீ படைத்த தெய்வத்தை காட்டவா இல்ல உன்னை படைத்த தெய்வத்தை காட்டவா? புரியுதா? நம்ம படைத்த தெய்வம் அது, நம்ம படைத்த தெய்வம் இது கோயில், நாம படைச்சது தானே, முன்னோர்கள் தான் நம்ம காட்டினது தானே. நீ படைத்த தெய்வத்தை காட்டவா இல்ல உன்னை படைத்த தெய்வத்தை காட்டவா அப்படின்னு கேட்டாங்களாம். அந்த இடத்துல அப்பாவுக்கு இன்னும் ரொம்ப, என்னடா கடவுள்னு எல்லாம் ஒருத்தர் சொல்லுவோம், இவங்க என்னடா 2 கடவுளை சொல்றாங்க, கேள்வியே இந்த இடத்துல வித்தியாசமா இருக்கே அப்படிங்கும்போது அப்பாவுக்கும் ரொம்ப இன்னும் மரியாதை கூடிதான். பார்த்த தோற்றத்திலே எந்த ஒரு குறைவா, ஏன்னா சாமியார்னாங்க அடி உதைய விழுவோம், அதனால ரொம்ப மரியாதை இருக்குன்னா அந்த தோற்றத்தை கொடுத்துருப்பாங்களே தெய்வம். அப்புறம் சரி அப்படியே இது பண்ண காட்டுறேன்னு சொன்னேன். அப்புறம் தெய்வம் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது திருப்பி கடவுளை காட்டுங்கன்னாங்களாம். கடவுளை காட்ட நான் தயார், கடவுளை காட்ட நான் தயார், நீ பார்க்காம போனீனா உனக்கு சேலையை கட்டி பொம்பளையை அனுப்புவேன். எடுத்தாங்கடா புடவை எடுத்தாங்களாம் தெய்வம். உடனே போய் பெரியம்மா, தெய்வத்தோட ஒய்ஃபு பெரியம்மா பதுமதி அம்மா கிட்ட போய் சொல்லவும், உரங்காப்பள்ளி ஆனந்தர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் போய் சொன்னோன்னா அவங்க புடவை ஒன்று தாம்பலத்தில் வச்சு அதில் புவியும் வச்சு கொண்டு வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்களாம். ரொம்ப மரியாதையா ஒரு புடவையும் வந்துருச்சு, நான் காட்ட நீ பார்க்காம போனீங்கன்னா புடவை தான் கட்டிட்டு போகணும். அதுக்கு அப்பா என்ன சொல்ல, அப்பா பாருங்க அந்த வீம்பை அவங்களுக்கு தோற்றத்துல காமிச்சோம், இவங்களுடைய பெருமையை எடுத்து விடுறதுக்கு தான் தெய்வம் அவ்வளவு நடத்துறாங்க, இல்லைன்னா ஒரே தோற்றத்துல காமிச்சிருக்க கூடாதா? அதுக்கு அப்பா சொல்றாங்களா, நான் புடவை கட்டிட்டு போக தயாரு, ஆனா நீங்க கடவுளை காட்டலன்னா, இங்க இருக்காங்க பாருங்க 20 பேர், இவங்க சாமானியப்பட்டால கடவுளை காட்டினா இந்த எல்லையை பூரா அழிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன், இந்த எல்லையை அழிச்சுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அப்புறம் திருப்பி இது பண்ணி அது திருப்பி உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்கு. சாயந்தரம் 5 மணி வரைக்கும், 11 மணிக்கே நம்ம போனவங்க 5 மணி வரைக்கும் தெய்வம் அப்படியே தாட்டிக்கிட்டே போயிருக்காங்க. 5 மணி ஆன உடனே என்ன செஞ்சிருக்காங்க தெய்வம், இப்போ ஒரு தொழில் ஒருத்தர் செய்யணும்னா, சம்பாதிக்கணும்னா கொஞ்ச நாள் அந்த தொழிலை நம்ம கத்துக்கிட்டு தானே அப்புறம் போய் அந்த தொழில் செஞ்சு சம்பாதிக்க முடியும். படிக்கணும்னாலும் கொஞ்ச நாளைக்கு படிச்சு தானே அப்புறம் நம்ம சம்பாதிக்க முடியும். அதுக்கே இப்படின்னா இந்த கடவுளை பார்க்கறதுக்கு ஒரு நாள் போதுமா? ஒரு நாள்ல காட்டிட முடியுமா? நான் என்ன செய்யணும்? தங்கணும், தங்குறேன், அப்புறம் தங்குறேன்ட்டாங்களாம். அப்புறம் கூப்பிட்டு நட்சத்திரம் மாமாத்தவங்கள நல்லா மரியாதையோட தங்க வைங்கன்னு சொல்லிட்டாங்களாம். சரின்னா அன்னைக்கு தங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் திருப்பி ஆலயத்துக்கு போயிருக்காங்க, கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போனால் அங்கே மான் தோல் இருந்துச்சான். மான் தோலை எடுத்து தெய்வத்துக்கு போடுறாங்களாம். அப்பா அதில் உட்காருன்ட்டு, இல்லை நம்ம சரிசமமாகவே உட்காந்துக்குவோம் அப்படின்னு தெய்வம், இல்லை இதில் தான் உட்காரலாம், இதில் தான் நீங்கள் அமரணும் அப்படின்னு இது பண்ணாங்களாம். 2ஆம் நாள் அப்படியே பேசி அப்படியே கொண்டு போயிருக்காங்க.
காண்டாக்டரு, நீ என்ன செய்கிற, ஏது செய்கிற, என்ன தொழில் பண்ணுற, உனக்கு பிள்ளை குட்டிக்கிறா, பெரிய குடும்பமா, பெரிய நிகழ்ச்சாளர்களும் உன் சொத்தை எப்படி சம்பாதிச்சா, நீ என்ன இப்படிங்கிற மாதிரியே அப்பாவை வெளி உலக பேச்சு அங்கேயே அப்படியே பேசி அன்னைக்கு நேரத்தை ஓட்டிட்டாங்களா தெய்வம். இப்படியே ஓட்டி ஓட்டி 15 நாள் தங்க வச்சுட்டாங்க தெய்வம் அப்பாவை. 15 நாள் தங்க வச்சு 15 நாளைக்கு அப்புறம் அந்த இது எனக்கு நான் தலப்பா கட்டிட்டு தான் வெளியே வந்தேன். நாங்கள் எல்லாத்துக்கும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் நூல் கொடுக்கவே. நம்ம வேற நூலை வாங்கறதுக்கே 3 வருஷம் தொடர்ச்சியா போனாதான் தெய்வம் கொடுப்பாங்க. ஆனா அப்பாவுக்கு சிவப்பு தலப்பா 15 நாளே கட்ட வச்சிட்டாங்க. அப்ப கடவுளை காட்டினா கடவுளை காட்டிட்டாங்க. காட்டி எல்லாம் இது பண்ணோன்னா 15 நாள் அவங்கள அந்த கூட வந்த ஆளுங்கள்லாம் அன்னைக்கு நைட்டு தங்க சொல்லும் போது நீங்க ஊருக்கு போயிட்டு 4-5 நாள் அப்பா பாருங்க 4-5 நாள் நான் ஆகும்னு சொல்லிட்டு வீட்டுல தகவல் சொல்லிட்டாங்களாம். அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கதான் அப்பாவுக்கே தோற்றத்தை பார்த்தோன்னா ஒரு சாலையில ஒரு நம்பிக்கை நிறைய வந்துருச்சு. அதனால அனுப்பிச்சிட்டாங்க. அப்பா மட்டும்தான் தனியா தங்கினாங்களாம். அப்புறம் இது பண்ணி அப்பா இது பண்ண உடனே தலப்பா கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்த உடனே எல்லாரும் என்னடா கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க, இவர் என்னமோ தலப்பாலாம் கட்டி இருக்காரு என்னன்னு கேட்டோன்னே இவன் நான் இறைவனை சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் அப்பா சேர்ந்ததை பார்த்துட்டு அடுத்து அப்பா கூட எல்லாம் போய் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருங்க அங்கிட்டு புதூர், தொண்ணூறு, நெக்கு பை, மயிலமாடி, அந்த ஈஞ்சூர் இப்படின்னு சொல்லலாம், நம்ம லால்குடி, புவாலூர், பின்னாசல் எல்லாம் ஒரு 200 பேருக்கு மேல போய் சேர்ந்துட்டாங்க. சதாசிவமே சேர்ந்துட்டாரு. இது கேள்வி கேட்பாட வேணாம், நம்ம போய் சேர்ந்துருவோம்னு சேர்ந்துட்டாங்க. அதுதான் தெய்வத்துக்கு அப்பா மேல ரொம்ப பிரியம். ஏன்னா தெய்வம் சொல்லுவாங்க, ஒருத்தர் ஒரு ரோஜாப்பூ மாலை பெரிய மாலையா கொண்டு தெய்வத்துக்கு சாத்தினாங்க. அப்ப தெய்வம் எல்லாம் முடிச்சு இது பண்ணிட்டு அவங்க மாதிரி எல்லாம் கொடுத்து போட வச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரோஜாப்பூ மாலையெல்லாம் வேணாண்டா, எனக்கு தலைமாலை தாண்டா வேணும். தலைமாலைன்னா என்னன்னு புரியுதா? இல்ல அதுவும் புரியுதா? புரியலன்னா சொல்லுங்க, விளக்கம் சொல்லிடுறேன். தலைமாலை, இந்த தலைமாலை தான் வேணும். யாரு? நம்மள மாதிரி தெரியாதவங்களை கொண்டு இங்க தெரிய வைக்கிறதுக்கு. அதான் தெரியானே தெரியாததான் அந்த பாடலே பாடினேன். தலைமாலை தாண்டா வேணும்னு சொல்லுவாங்க தெய்வம். அத மாதிரி நிறைய பேர் அங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவரு அப்பா பெரியார்கிட்ட போறாங்க. பெரியார்கிட்ட போனோடனே பெரியார் பார்த்தா ஆச்சரியப்படலையா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் புரியுதான் அப்பாவுக்கு. திரும்பி வரமாட்டா அப்படின்னு சொன்னது அப்போ எனக்கு புரியல, இப்ப புரிஞ்சிருச்சுன்னா அப்பா போய் சொல்லிட்டு வர்றாராம். அதுதான் இது அப்பா பெரியார் சொன்னாராம். அவர் தான் அவதார புருஷரு. நான் வந்துருவேன், ஆனா இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு பெரிய சமுதாயத்தை நான் உருவாக்கிட்டேன். தீக்காங்கிற ஒரு கட்சி மாதிரியோ கொள்கை மாதிரியோ நான் உருவாக்கிட்டேன். நான் போனேன்னா எனக்கு இங்க ஜனங்கள் மரியாதையே கொடுக்காதே, எனக்கு சரித்திரம் இல்லாம போயிடும். அவங்ககிட்ட நானும் முத்தி அடைய வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. தெய்வம் அவர் கொடுத்துட்டாங்க. பெரியாருக்கும் தெய்வம் முத்தி இது கொடுத்துட்டாங்க. ஆறுகளை மாசம் வெள்ளிக்கிழமை. அதே மாதிரி அவர் இறந்தப்ப அதுக்கப்புறம் தீக்காக்காரவங்க அப்பாவை பார்த்துட்டு தீக்காக்காரவங்க நிறைய பேர் சாலையில சேர்ந்துட்டாங்க. மாமனன் இருந்தாப்புல தெரியுமா? பூவானக்கொடி, அவர்லாம் தீக்கா தான். நம்ம கையில இருந்து பழைய பிரசிடண்ட் தீக்கா தான். ரொம்ப பேர் தீக்கா இருந்ததுனால அவரோட நெருக்க இருந்தவங்களை அனுப்பிச்சு விட்டு எரிச்சிட வேணாம், அடக்கம் பண்ண சொல்லுங்க, மண்மறைவு பண்ண மண்மறைவு பண்ண சொல்லணும்னு சொன்னோன்னே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பப்ப பேசியிருப்பார்ல, அவரும் நம்ம தெய்வத்தை பத்தி பேசியிருப்பார்ல, அதனால ஒண்ணுமே சொல்லலையா. இன்னைக்கும் எக்மோர் பக்கத்துல ஒரு சமாதி இருக்குங்க. இன்னைக்கும் அவர் அடக்கம் பண்ணி அவர் சமாதி எக்மோருக்கு பக்கத்துல இருக்கு. இது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி பெரியாருக்கும் அவர் அப்பயே அப்பாட்ட சொல்லிட்டாராம்,
நானும் அவங்கக்கிட்ட அடைஞ்சிட்டேன். ஆனால் நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு சரித்திரமும் வேணும், வந்தேன்னா என்னை எல்லாம் கல்லெடுத்து அடிப்பான், அதனால் நான் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாவுக்கு ஏன் இதை சொல்லலைன்னு சொல்லி அவங்களுக்குள்ள கொஞ்சம் வாதம் நடந்திருக்கு. அப்புறம் இல்லை நான் சொல்லக்கூடாது, ஆனால் பெரியார் தான் செய்யணும். 4 வரி நீ எனக்காக 4 வரி நீ சொல்கிற, 2 வரி மட்டும்தானே நான் சொல்கிறேன். தெய்வம் சொல்கிறாங்களே, நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே 2 வரி, சுற்றி வந்து மொனமனன்னு சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்ட கல்லும் பேசுமோ நாதம் உன் உள் இருக்கை. தெய்வம் அதுக்கப்புறம் நமக்குள்ள காட்டுறாங்க. 2 தான் தெய்வம் சொல்லுவாங்க, முக்காவாசி வேலையை தீக்காக்காரங்களே நமக்கு முடிச்சிடறாங்கடா, தெய்வம் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆமாம், இதுதான் அது. அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்பாவை திடீர்னு சாலவாசியா வர சொல்லிடுறாங்க. அப்பாவை சாலவாசியா வர சொல்லிடுறாங்க. சரின்னா அப்பா சாலவாசியா போயிட்டாங்க. சாலவாசியா போய் இது பண்ணோடனே சாலைக்கு அடக்கம் எங்க பெரியம்மா. நம்ம இப்ப சாலைக்கு அடக்கம் எங்க பெரியம்மா. பெரியம்மா பேரு சின்னம்மா. 9 மணி வணக்கத்துக்கு அப்படி மண்டி போட்டுக்கிட்டே வணங்கிக்கிட்டே அடக்கம் ஆயிட்டாங்க. விடுதியில நம்ம விடுதியில 9 மணி வணக்கத்துக்கு பெண்கள் மண்டி போட்டு தானே வணக்கம் பண்ணோம். அந்த வணக்கம் போட்டுக்கிட்டே அடக்கம் ஆயிட்டாங்க. அப்பா சாலைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அதுக்கப்புறம் வந்துட்டு போகும்போது கூட சாலைக்குன்னு போயிட்டாங்கன்னா தெய்வத்துக்கூடயே தான் இருப்பாங்க. தெய்வம் தவத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் விடுதிக்கு வருவாங்க, அப்பதான் சாப்பிடுவாங்க. அப்பா போயிட்டாவே தெய்வம் 11 மணிக்கு மேலதான் தவத்துக்கே போவாங்களாம். அப்ப எல்லாம் அப்பாவை கண்டா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க தெய்வம். திருப்பி 10-11 மணிக்குள்ள வந்து சின்னம்மா, பெரியம்மா பேரு சின்னம்மா, சின்னம்மா சாப்பாடு வைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5-6 தடவை கூப்பிட்டுருக்காங்க. அது அப்படியே இருந்தாங்களாம். அப்புறம் போய் அப்படி இது பண்ணி பார்த்தோன்னே அப்படியே பிறண்டுனா அப்படியே படுத்தாங்களாம். அப்புறம் எல்லாம் பார்த்தா அடக்கம் ஆயிட்டாங்களாம். அடக்கம் விவரம் தெரியாதுல்ல. அப்ப கலைமானந்தர், நட்சத்திரமா, வரதராஜன் எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி அடக்காங்கன்னு இந்த அடக்கத்தை கூப்பிட்டு காமிச்சிருக்காங்க. அடங்கிட்டாங்க, இதை தெய்வத்திட்ட சொல்லணும், இது புதுசு, இதுதான் அடக்கம், இது நமக்கெல்லாம் விவரம் தெரியாது, எப்படி அடக்கம் பண்ணணும் என்னங்கிறது தெய்வத்திட்டு போங்க சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு போய் தெய்வத்துக்கிட்ட சொல்ல போயிருக்காங்க. அப்ப எல்லாம் வந்து தவமாளிகை எதுன்னா திருமாளிகை தான். அப்ப தவம் தெய்வம் இருக்கிறது வந்து திருமாளிகையிலே இருப்பாங்க. சரின்னு திருமாளிகை போய் சொல்றதுக்கு போறாங்களாம். அங்க தெய்வம் பனிமதி, சின்னம்மாளுக்கு உடம்புக்கு என்ன, இவங்க சொல்லவே இல்லை. தெய்வம் கேட்குறாங்களாம், அங்கே சின்னம்மாளுக்கு உடம்புக்கு என்ன? அதுக்கு பெரியம்மா சொல்றாங்களாம், இல்லையே, அவ சாயந்தரம் வணக்கத்துக்கு வந்தாலே, என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாலே, இல்லை நான் கொடிமரத்தில் ஏறுறேன், அவ என் காலை பிடிச்சிக்கிட்டு ஏறுறா, அவன் என்கிட்ட வந்துட்டாலே அப்படின்னு. அப்புறம் அப்பா அதை கேட்டுக்கிட்டு அப்போதான் தெய்வமே அப்படி கத்துவாங்களாம். அவங்க வந்து பாசிப்பந்தா கவலைப்படாத, சின்னம்மா என் திருவடியை சேர்ந்துட்டான், நீ ஆக வேண்டியதை பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் அப்போ உடனே வந்து ஆலயத்தில் வந்துட்டாங்களாம். அடக்கம் பண்ணுற வரைக்கும் ஆலயத்தை விட்டு போகலையா. அப்புறம் தெய்வம் சொல்லி தானே நம்ம இந்த முறையெல்லாம் அந்த வயக்காடு இருக்குது பார்த்தீங்களா, தனி. இப்போ பெரியம்மா சின்னம்மாவுக்கு அடக்க ஸ்தலம் இருக்கிற மாதிரி இருக்கு, பெரியம்மாவுக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் தனியாக அந்த வயக்காட்டில் கடைசியில் இருக்கு. நீ வந்துருக்கல எங்க கூட, கடைசியில் தனியாக தான் இருக்கும். அங்கே அடக்கம் பண்ணி சொன்னோடனே அந்த கொடிமரத்துக்கு அங்கிட்டு தான் அடக்க தூளத்தை தூக்கிட்டு போனோம். அது தூக்கிட்டு போகும்போது ஆண்டவங்க கையை காமிச்சு வந்து பார்த்து தன்னுடைய இடக்கச்சை அப்படியே அவுத்து பெரிய மாமாவுக்கு அப்படியே சாப்பிட்டுருக்காங்க. அது ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ப எல்லாம் சாலையில் நிறையா எதிர்ப்புகள்
தெய்வம் 41லயே நிமங்கி வந்தாங்க, 42லயே அப்பா அங்கே போயிட்டாங்க. இந்த வாதத்துக்கு 43 44 அங்கே சாலை வச்சா தெய்வத்தை அப்பா வர சொல்லிட்டாங்க. இவளை விட்டுட்டு அப்பா போயிட்டாங்க. இவளை விட்டுட்டு பண்ண ஆளுங்களை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருமே அப்போ வந்து தம்பிகள்லாம் அவர் சாலையில் சேர்ந்ததுனால இன்னமும் எங்களை அவங்க ஃபேமிலியெல்லாம் துளுக்க பயிர் தான் எங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடுங்கன்னு விட்டுட்டோம். அவர் எதிர்ப்பு. ஆனால் எங்கள் தாத்தா மட்டும் இது அடக்கம் ஆனதுக்கப்புறம் இதை சொல்லிடாது சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க, தெய்வம் கல்யாணம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்பா 3 சின்ன பிள்ளைங்க, 3 பேர் சின்ன பிள்ளைங்க. அப்பாவை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை தெய்வமே எனக்கு கல்யாணம் வேணாம், இல்லை 3 பிள்ளைங்க இருக்கு, அதெல்லாம் என் குடும்பம் பெருசு, நான் பார்க்கவே வேண்டியதில்லை, என் மச்சன குடும்பத்திலே எல்லாம் வளர்த்துருவாங்க, அந்த எனக்கு சிரமம்லாம் இல்லை, எல்லாமே வசதி இருக்குது, ஒன்று இருக்குது, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. இல்லை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு 48 வயசாக தெரியுமே, யார் பொண்ணு கொடுப்பான் அப்படின்னு அப்பா கேட்டுறாங்க. அப்பா நான் அப்போ 48 வயசு, உனக்கு பொண்ணு தர காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெய்வம் சொல்லியிருக்காங்க. இது ஒரே ஆச்சரியம். எனக்கு பொண்ணு தர காத்துக்கிட்டு இருக்காங்களா தெய்வம், எனக்கு 48 வயசு தெய்வங்க அப்படின்னா. இல்லை நீ போய் கேட்டீங்கன்னா உனக்கு நீ கேட்க போவ, ஆனால் அவங்களே உனக்கு பொண்ணு தரேன்னு சொல்லுவாங்க. அது யாரு தெய்வம் மேலே அப்பா கேட்டிருக்காங்க. உன் மச்சனன் தான் அப்படின்னு தெய்வம் சொன்னோன்னே சரி நீ இது பண்ணிட்டு பொண்ணு கேட்க போயிருக்காங்க. தாத்தா இங்கே தான் திருவானூர் கொண்டைமேட்டை தான், வீரமுத்து முத்துராஜான் தாத்தா பேர். அங்கே போனோடனே அப்பா சொல்லியிருக்காங்க, திடீர்னு அப்பா அதிகமாக போக மாட்டாங்களா எங்கேயும், திடீர்னு வந்திருக்கீங்களே என்ன ஒரு விஷயம் பேசணும்னு வந்தேன்னா, நானும் ஒரு விஷயம் பேசலாம் தான் அங்கே வரலான்னு இருந்தேன், உங்கள் வீட்டுக்கு வரலான்னு இருந்தேன் அப்படின்னாரு. அப்பா சொன்னாங்களா, அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னாங்களாம். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இவங்களுக்குள்ளே இந்த இது பண்ணோன்னா அப்பா நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன்னு. இல்லை என் பொண்ணை நீ கட்டிக்க, நீ கேட்க போவ, ஆனால் அவங்களே உனக்கு பொண்ணு தருதுன்னு உத்தரவு எங்கேருந்து வருது, தெய்வத்திலேருந்தே வருது. என் பொண்ணை நீ கட்டிக்க, நீங்கள் யோசனை பண்ணி சொல்லுங்க. நமஸ்காரம், எனக்கு 48 வயசாகுது, யோசனை பண்ணி சொல்லுங்க, உங்கள் பொண்ணை கேளுங்க. இல்லை முன்னால் கேட்டுட்டு அதெல்லாம் கொஞ்சம் முன்னால் சங்கடப்பட்டுச்சு, இப்போ கட்டிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி 2ஆம் இடத்து பிள்ளைங்க தாங்க நாங்கள். அப்போ இந்த மாதிரி அங்கே இருக்கும்போது தெய்வத்தோட உத்தரவில் இதாகுது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலையில் வந்து அப்போ வந்து சுற்று பக்கத்து கிராமம்லாம் இருக்குல்ல, பயங்கர எதிர்ப்பு, தெய்வத்துக்கு நிறைய இடைஞ்சல் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்போ நிறையா மாடு, ஒரு 100 மாடுக்கு மேலே இருக்கும் மாட்டு, அதில் வந்து தங்கிக்கிட்டு மாட்டை திருடுறது, மற்ற இது நம்ம சாலையிலேருந்து பெண்டு புல்கள் வெளியே தானே நம்ம போகணும், இருக்கும் அங்கே போனால் ராத்திரியில் வந்து கலாட்டா பண்ணுறது, தொந்தரவு பண்ணுறது, இப்படியே இது பண்ணி ஏகப்பட்ட இடைஞ்சல் கொடுத்துருந்தாங்க சுத்துப்பட்டு கிராமத்து ஆள்கள். இது இல்லாமல் புதுக்கோட்டையில் வந்து வல்லத்தரசன் ஒரு பெரிய தாதா, வல்லத்தரசன் ஒரு பெரிய தாதா புதுக்கோட்டையில் இருக்கிறது. நம்ம மதுரையில் பழஞ்சாலை அதை விட்டு கவர்மெண்ட்டுக்கு விட்டு கொடுத்து தானே தெய்வம் வந்து இங்கே இதை வாங்கினது. அதை வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க, மங்கம்மாராணி கொடுன்னு சொன்னோன்னே கொடுத்துட்டாங்க. முன்னால் கொடுக்க வருத்தமாக இருந்துச்சு, நான் என்னுடைய காலத்துக்கு ஒரு கட்டணம் கட்டேன், இதையும் கேட்குறாங்களேன்னு தெய்வம் வருத்தப்பட்டு தனக்கு அரசைகளாத அகிலத்தில் வாழ்வாய், அதை வச்சு தான் பாடல் அறிவேறு பாடத்தில் ஒரு வரியை உருவாக்கிட்டாங்க. அப்படி கேட்கும்போது அங்கே கொடுத்துட்டு இங்கே வரும்போது அவங்க வந்து எப்படி கேட்டிங்கன்னா பணம் கொடுத்துருக்காங்க. தெய்வம் அப்பவே சொல்லிட்டாங்க, இப்போ இல்லை பணம் செல்லாதுங்கிறாங்க. அப்போ கிடையாது, அப்போ எல்லாம் நான் செல்லாதுங்கிற ஒரு இது இல்லை, அப்போ ராஜாக்கள் காலம்ல. ஆனால் இது பிற்காலத்தில் இந்த பணம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் வரும், அதனால எனக்கு பணம் வேணாம், உங்கள் நாட்டு தங்கத்தை எனக்கு கொடுத்துருங்க
அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் இந்த தங்கத்தை 1,36,000 அப்பெல்லாம் ஒரு பவுனு 10 ரூபா 20 ரூபாய் இருந்திருக்கும். அந்த பவுனை தான் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு நிறைய தங்கம் வந்துச்சு, தங்கம் கண்டெடுத்தேன்னு சொன்னது. ஏன்னா ஆலயத்தில் தானே, மண்ணில் தானே எல்லாம் பேச்சு வைக்கணும். அப்படி அந்த இது பண்ணி வரும்போது மங்கம்மாராணி அந்த இடத்த கொடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எங்க இடம் வேணுமோ, ஏன் எல்லைக்குள்ள எங்க இடம் இருக்கோ அதை போய் பார்த்து எந்த இடம் வேணுமோ அதை கேளுங்க, நான் அதை உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்றேன்னு மங்கம்மாராணி சொல்லியிருக்காங்க. மங்கம்மாராணி சொன்னோன்னா அப்போ தெய்வத்துக்கு கம்மியான பிள்ளைகள் எல்லாம் அப்படியே பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே கடைசியாக தெய்வம் வந்து பார்த்துட்டு ஒன்று இது பண்ணோடனே, அப்போ நம்ம கூத்தினிப்பட்டியா ஒருத்தர் இங்கே சபையில் மதுரையில் போய் சேர்ந்தவர், அவர் இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, அதை பாருங்க தெய்வமேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சாலைக்கு பக்கத்துக்கு கிராமத்தில் ஒருத்தர் சாலைக்கு சேர்ந்தவர் அங்கே மதுரையில் இருக்கும்போது. அப்புறம் எதுவும் வந்தோடனே சரி இதுக்கு மாதிரி நம்ம இடம் கிடைக்காது, சம்மனை அகண்டு போச்சு, இதே பிடிச்சிரோன்னு மங்கம்மாராணிகிட்ட இதை சொல்லிட்டாங்க. 500 ஏக்கர் 600 ஏக்கர் சரியா தெரியல எனக்கு. அவங்க மங்கம்மாராணி எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி இந்த இடத்த கொடுத்தாங்கன்னா, ஒரு இடம் வாங்கணும்னா நம்ம 4 எல்லை போட்டு எழுதும், இது உனக்கு சொந்தம். அவங்க இந்த இடத்த போட்டு 4 எல்லை போடாம எவ்வளவு வேணாலும் நீங்க விஸ்தரித்துக்கிட்டு போகலாம். ஏன்னா மங்கம்மாராணிக்கு தெரியும் தெய்வம் அவதார புருஷர், அவங்களுக்கும் தெரியும். அதனால இந்த இடத்த 4 போடாம நீங்க எவ்வளவு வேணாலும் விஸ்தரித்து போலான்ட்டு பத்திரம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதே இந்த தாதாவுக்கு வல்லத்தரசுக்கு எப்படி தெரிஞ்சு, இந்த வல்லத்தரசு இந்த பெரியவரை ஏமாற்றி எப்படியோ நம்ம கொஞ்சம் பாதியை கைப்பற்றிடலாம் அப்படின்னு தெய்வத்தை மிரட்டிக்கிட்டு இருக்கிறது. தெய்வம் நினைச்சா அந்த ஆளை பஸ்பம் பண்ணிடலாம். இவங்ககிட்ட அந்த வல்லபம் எல்லாம் இருக்கு, ஆனா இவங்க தெய்வ அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. இன்னொன்று தெரியுமா எல்லாத்துக்கும், கடவுள் தெய்வம் ரெண்டும் ஒன்னா வேறு வேறையா. கடவுள் அப்படிங்கிறதும் தெய்வங்கிறதும் ரெண்டும் ஒன்னா வேறு வேறையா. தெரியும் தெரியாது தெரியாது. கடவுள் வேற தெய்வம் வேற. தெய்வங்கிறவங்க மனித அவதாரம் எடுத்து தெய்வ ரூபமா வருவாங்க, மனித தோளத்தோட வருவாங்க. கடவுள்ங்கிறதும் மறைப்பொருளாவே இருப்பாங்க. அவங்க ஆக்கும் சக்தி, ஆக்கும் சக்தி, அழிக்கும் சக்தி, படைக்கும் சக்தி அவங்க கையில வச்சுக்குவாங்க. தெய்வம் அப்படிங்கிறவங்க நமக்கு அனுகிரகம் கொடுக்க மட்டும்தான், தெய்வத்துக்கு நம்மளை ஆசீர்வதிக்க மட்டும்தான் இருக்கும். கையில பவர் தான், ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெய்வம் என்ன சொல்லுவாங்க, உன்னை தேவனாகக்கூடிய வித்தெடுக்க வந்தவன் நான் அப்படி சொல்லுவாங்களே தெய்வம். அந்த வித்துன்னா அப்ப தண்ணி ஊற்றி அதை இது பண்ணி நுனியை கிள்ளி விட்டா வருமா? நல்லபடியா உரம் வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கணும்ல. அது மாதிரி தானே நம்மளும் நம்ம வளர்க்கணும்ல. அந்த வித்தையும் எல்லா வித்து தானே தெய்வத்துக்கு. எல்லாத்தையும் பார்த்தா ஒரே இதாக தானே தெரியும். ஏன்னா அன்னவரை பாவி என்று உன் வாயால் சொல்லாதே, கடைசி நேரத்தில் அவன் என்னிடம் வந்தால் ஆனால் அவனுக்கும் என்னுடைய அனுகிரகம் உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி யாரும் நினைச்சாங்கன்னா தெய்வம் புசுன்னு ஊத்திட்டு போயிடலாம் அவங்கள. அவன் எண்ணத்துல இருந்து கூட தூக்கி எறியலாம். ஆனா அப்பா மாதிரி ஒருத்தருக்கு வேணுங்க, அதுனா அப்பா இழுத்து வச்சிருக்காங்க அப்படின்னோடனே அப்புறம் அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த சுத்துப்பக்க கிராமம் தொந்தரவு கொடுக்கும்போது அப்பா என்ன செஞ்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஊர்ல இருந்து ஒரு 150 பேர் 7 லாரி அப்பா இருக்கும்போது இருந்துச்சு, கான்ட்ராக்டர். அதனால லாரி நம்ம கிட்டே இருந்துச்சு. அப்பா பெரிய கான்ட்ராக்டர், 7 லாரி வச்சிருந்தாங்க. இந்த ஆளுங்களை ஒரு 150 ஆளை நம்ம ஊர்ல இருந்து கொண்டு பாரா போட்டாங்க. அப்ப எல்லாம் 46 7 ரொம்ப கம்மி தானே. எனக்கு சின்ன பிள்ளை தெரிஞ்சு நம்ம சித்திரமாடி வீட்டுக்கு முன்னால வீடு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன பிள்ளையில அவ்வளவு விடுதி கிடையாது. பாரா இங்க இருந்து கொண்டு பாரா போட்டாங்க அப்பா. சாப்பாட்டுக்கு சமைக்கிறதுக்கு ஆளு எல்லாமே அப்பா கொண்டு அங்க போட்டாங்க. அங்க கொண்டு இது பண்ணோம்னா 1.5 மாசம் அந்த மாதிரி அங்க இருந்தாங்க.
அப்புறம் அந்த இதெல்லாம் அடக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த தாதாவும் வந்தது. அப்புறம் தாதா வந்து தெய்வத்திட்ட ரொம்ப இதாக பேசிக்கிட்டு ரொம்ப இதாக பேசினதான். அப்புறம் அப்பா சொன்னாங்களா, நீ போய் லால்குடியில் என்னை பற்றி என் பேர் என்னை பற்றி விசாரிச்சுட்டு அப்புறம் இங்கே பிரச்சனைக்கு வா அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னா இதை கொஞ்சம் ஏதாவது பண்ணோன்னா அப்புறம் ரொம்ப அப்பா வேகமாக பேசுங்க, தம்பி திரும்பி போக மாட்டேன், நீ திரும்பி போக மாட்டேன்னு நல்லபடியாக சொல்கிறேன், என்னை கேட்டுட்டு என்னை விசாரிச்சுட்டு இங்கே பிரச்சனைக்கு வா அப்படின்னு சொல்லி இது பண்ணோன்னா அப்புறம் அவனை பயமுறுத்தி போக வச்சுட்டாங்க. இவன் திருப்பி 2 நாளில் திருச்சிக்கு வந்திருக்கான். திருச்சிக்கு வந்தோடனே இந்த மாதிரி யாரோ சதாசிவமா, நான் இந்த மாதிரி விஷயம் அவர்கிட்ட மிரட்டி வாங்கிடலான்னு பார்த்தா யாரோ சதாசிவமா லால்குடியா என்ன வந்து மிரட்டுறாரு அப்படின்னு இந்த ஆள் போய் சொன்னோன்னே, என்ன பேர் சொன்னேன்? சதாசிவம். ஏய், சின்னவர் பெரியவர் சின்னவர் பெரியவர் தான் கேள்விப்பட்டிருக்கேனே, சின்னவர் பெரியவர் கேள்விப்பட்டிருக்கேன், இது சதாசிவமா அப்படின்னாரு. அந்த பெரியவர் பேர் தாண்டா சதாசிவம் அப்படின்னு இவன் அலட்டுட்டான். அதுக்கப்புறம் அப்புறம் ஊருக்கு போய் அப்பாட்ட மரியாதை கேட்டு போய் மன்னிப்பு கேட்டிருக்கான். நீ போய் அங்கே போய் பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீ மேல் நான் வரமாட்டேன்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்களாம். அதே மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டேன். அந்த மாதிரி அந்த எல்லையை வந்து அப்பா ரொம்ப பாதுகாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இது பெரியம்மா நிகழ்ச்சி இது எல்லாமே அப்பாவுடைய ஒரு சரிதான். இப்படி இருக்கும்போது தான் அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் அங்கே ஆச்சு. அங்கே ஆச்சு, நாங்கள் அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் அங்கே தாங்க. இப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் 65 ஆலயம் முத தீ பிடிச்சது நாமக்கல். 65 முன்னால 65 முன்னால நம்ம பொன்னரங்க ஆலயம் தெய்வம் நாமக்கல் இருக்கும்போது ஆலயம் பூராவும் தீக்கரையாச்சு, எரிஞ்சு போச்சு. அப்போதான் மால்மியம்லாம் எரிஞ்சது. நம்ம மால்மியம், ஆமாம் மால்மியம், இன்னைக்கு மால்மியத்தை படிக்கிறீங்கள, அதில் முடிஞ்ச உடனே அப்படி புள்ளியாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்படி புள்ளியாக இருக்கும். அது ஏன்னு தெரியுமா? நம்ம பற்றி தெரியாதுல்ல. அவனுக்கு தெரியாது. அது வந்து இந்த மானியம் எரிஞ்சு போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் அதை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்க மனப்பாடம் பண்ணதெல்லாம் வந்து கேட்டு அதை வந்து மறுபடியும் எழுதி இது பண்ண தவிர்த்துது. அப்போ எங்கெல்லாம் வந்து புள்ளி இருக்கோ அந்த இடம் வந்து அந்த கேப் விடுபட்டது. அந்த விடுபட்டது மால்மியத்துல எல்லாத்தையும் தெய்வம் இது மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சோ என்னமோ தெரியல, எல்லா மால்மியத்தை அவங்களுக்கு ஒவ்வொரு பகுதியை கொடுத்து எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல திருப்பி அவங்கவுங்க அந்த மனப்பாடம் பண்ணினதை எழுத சொல்லியிருக்காங்க. எழுத சொல்லும் போது மறந்துட்டாங்க பாருங்க. அதுலயும் மறந்ததை புள்ளி வச்சுட்டாங்க. இப்ப மால்மியத்துல பாத்தீங்கன்னா வரி முடிஞ்சோன்னா புள்ளியா இருக்கு சில இடத்துல. அது அதெல்லாம் விடுபட்டதுக்கு தான் அப்படி புள்ளி வச்சாங்க. இப்போ தெய்வம் எழுத மால்மியம் எல்லாமே இப்ப நமக்கு இல்லைங்க. அதுல ரொம்ப விடுபட்டு போச்சு, நிறைய போயிடுச்சு. அப்ப அந்த அது அப்ப போனதுதான் அது. ஆலை எரிஞ்ச உடனே தெய்வம் ரொம்ப விசலப்பட்டாங்க. எப்படி திருப்பி இதை அவங்க நினைச்சா உருவாக்கலாம், ஆனா தெய்வ அவதாரம்ல, அதனால ரொம்ப விசனப்பட்டிருக்காங்க. அப்புறம் அப்பா சொன்னாங்களா, நீங்க எந்த ஒரு இதுவும் பட வேணாம், தெய்வமே ஆலயத்தை பழையபடி புதுப்பிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க யாருக்கிட்டையும் இப்ப கேட்க வேணாம், யாரும் சொல்ல வேணாம், யாரு உதவி வேணாம். இந்த ஆலயத்தை பழையபடி புதுப்பிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எவ்வளவு நாள் நீங்க தெய்வம் நினைச்சதுன்னா அதுக்கு கூடியமே நான் சீக்கிரமே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னா அப்பா அங்க சொல்லிட்டு இங்க ஊருக்கு வந்து மறுநாள் எவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டோமே, எவ்வளவு மூங்கி தேரும் அப்படின்னு தோப்புக்கு பார்க்க போறாங்களாம். அங்க 100 பேர் மூங்கி வெட்டிக்கிட்டு இருக்காங்களாம். சொல்ல புரியுதாங்க? யாருக்குமே சொல்லல, வீட்டுல உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. சாலையில சேர்ந்தவங்க அங்க அப்பாவுக்கு செலவு இல்லை, மூங்கி வெட்டுற கூலி எல்லாம் கிடையாது. எல்லாம் சாலையில சேர்ந்த பிள்ளைங்க 100 பேர் அங்க மூங்கி வெட்டிட்டு இருக்காங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு வெட்ட அப்பா சைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவு துண்டு பண்ணி வெட்ட நம்ம சொந்த லாரி இருக்கனால
அன்னன்னைக்கு வெட்டுறதை அன்னன்னைக்கு அங்கே அனுப்பிச்சிருங்க அப்படின்னா அப்பா சொல்லவும் அண்ணன் அப்பப்போ மூங்கி அங்கே போயிட்டே இருக்கு. உடனே தெய்வம் அவங்ககிட்ட சொல்லி அப்பா வர சொன்னோன்னே, இல்லை இவ்வளவு மூங்கிலாம் வந்துடுச்சு, ஆள் இல்லை, ஆள் இருந்தால் நம்ம ஆலயத்தை எழுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். சரின்னா அப்பாவே இங்கேருந்து ஆள் அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர்லேருந்து ஆளெல்லாம் கொண்டு அங்கே விட்டு தெய்வம் என்ன சொல்கிறாங்களோ இப்படி இருக்கணும், சாலையில் இப்படி இப்படி இருக்கணுங்க அவங்க வழியெல்லாம் சொல்லி சரின்ட்டு எல்லாம் இது பண்ணாங்க. போக 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 ஆலயம் எழுப்பிட்டு இருக்கான். தெய்வம் நினைச்சதோட 15 நாளைக்கு முன்னாலே ஆலயம் எழும்பிடுச்சு. அந்த ஒரு கீத்து போக்குவரத்து யாருமே எது இல்லையம்மா. அதோட மணலும், ஏன்னா அப்பா நல்ல பேர் இருக்கனால யாருமே சின்னம்மாள்னு இருக்கும். நம்ம லாரியில் பேர் பெரியம்மா பேர் சின்னம்மாள்னு லாரியில் போட்டிருப்பாங்க. ஒரு நேம் வச்சுருப்பாங்களே, இங்கிலீஷில் 3 எழுத்துல இன்சியலாக போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை பேரை போட்டிருப்பாங்க, இல்லை முருகன் துணை போடுவாங்க, ஏதோ ஒன்று போடுற மாதிரி அப்பா சின்னம்மாள்னு போட்டிருந்தாங்க. சின்னம்மாள் லாரியை பார்த்தாவே கவர்மெண்ட்டில் எந்த இடத்துல என்ன மணலால் எதுனாலும் பிடிக்க மாட்டாங்க. ஆஃபீஸர்லாம் அப்பாவுக்கு ஒரு மரியாதை உண்டு. மணலும் போயிடுச்சு. மணலையும் மாற்றிடலான்னா அப்பா மணலையும் அடிச்சிட்டாங்க. இப்படி எல்லாம் இது பண்ணோன்னு, ஏண்டா நான் படைச்ச மூங்கி எனக்கே உதவுது, இந்த தோட்டத்தை நான் பார்த்தே ஆகணும். தெய்வம் சொல்றாங்களா, இந்த தோட்டத்தை நான் பார்க்கணும். அதுவும் ஒரே இடத்துல 2-3 தோட்டம் இல்லை, ஒரே தோட்டங்கிற ஒரே இடத்துல இவ்வளவு முங்கி வந்திருக்கே, இந்த தோட்டத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு தெய்வம் சொல்றாங்களாம். இது எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு 1 கிலோமீட்டர் அந்த தோட்டத்துக்கு நம்ம கிராமத்துல இருந்து நடந்து போகும். 2 பக்கமும் கரும்பு, 2 பக்கமும் கரும்பு இருக்கு. கரும்புனா தெரியுமில்ல, வரப்பும் சரியா இருக்காது, போகவும் முடியாது. அப்பா அதே சொன்னாங்க, வரப்புலையும் வைக்க முடியாதுமே, கரும்பு தோட்டம், அதனால நான் ஒரு 6 மாசம் வெட்டினதுக்கு அப்புறம் போகலான்னாங்களாம். எனக்கு கட்டை வர வைக்க இடம் இருந்தா போதும்டா, எனக்கு கட்டை வர வைக்க இடம் இருந்தா போதும், நான் நடந்து வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் கேட்கவே இல்லை அந்த தெய்வம். சரின்னு சொல்லிட்டு, நம்ம கரும்பு இருக்கு, மற்றவங்க கரும்பு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு அப்பா ஓரளவு எல்லாம் வெட்டிட்டாங்க. அப்புறம் மற்ற இப்போ நெக்கு பை மற்ற மயிலம்பாடி இந்த பக்கம்லாம் இருக்கிறவங்க எங்க கிராமத்துக்கு என் தெய்வம் எழுந்தருள வேணும்னு சொல்லவும், சரி நான் 3 நாள் இங்க உறவுறாக கொடுத்துட்டாங்க. 3 நாள்ல பாசிப்பந்தாண்ட வீட்டில் தான் தங்குவேன், பாசிப்பந்தாள் தான் பசியாருவேன் அப்படின்னு தெய்வம் உத்தரவு போட்டாங்க. அதனால 3 நாள் அங்கே தான் ஆயிட்டாங்க. 3 நாள் இல்லை, 2 நாள் தான். 3ஆம் நாள் அதுவும் ஒரு கதை. சரின்னு ஒத்துக்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, தெய்வம் உத்தரவு கொடுத்துட்டாங்க. சரி அந்த நாள் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லால்குடி தான் தெய்வத்தை நிறைய பக்கம் எழுந்தருளாலும் வரவேற்புனா ஒரு 2 கிலோமீட்டருங்க. தெய்வத்தை அந்த மூட்டை ஜீப்பில் இது பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி தெய்வத்தை அழைச்சிக்கிட்டு போகிறது. ஒயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், குயிலாட்டம் சகலமும் யாருமே சாலையில் சேர்ந்தவங்களும் இல்லை, அப்பாவும் வைக்கல. எல்லாம் அப்பா மேல உள்ள மரியாதையில கிராமத்தில் உள்ள அவங்க வச்சது. அவ்வளவும் எல்லாமே வச்சோன்னா தெய்வத்துக்கு அவ்வளவு ஒரு திருப்தி. அவ்வளவு இதுல போனோன்னே சரி வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டி போயிடுச்சு. தெய்வம் மாடிக்கு போயிட்டாங்க. கொண்டு அவங்களுக்கு அங்கே மாடியில் தான் திருமாளிகை அவங்களுக்கு இது பண்ணாங்க. அங்கே போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரத்தில் இங்கே அப்பா என்ன சொல்கிறாங்க, தெய்வத்தை எப்படியாச்சும் தோப்புக்கு போகாமல் பண்ணிடணும், தோப்புக்கு போக விடாமல் பண்ணிடணும் அப்படின்னு கலைமானந்த மாமான்னு நச்சாத்தந்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். நான் அப்போ எனக்கு ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கு. திடீர்னு தெய்வம் இறங்கிட்டான், வாங்கடா தோப்புக்கு போகலான்ட்டு. பார்த்தா எல்லாம் அலை முளைஞ்சிட்டு எல்லாம் இது பண்ணோன்னா தெய்வம் மட்டும் போய் இன்னும் வழி தெரிஞ்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்களா. உடனே இது பண்ணிட்டு வழி காட்டுறதுக்காக 2-3 பேரை முன்னால் அனுப்புறாங்க. அடுத்தது தெய்வத்துக்கு பின்னால நான் தான் போறேன். எல்லாரும் பயந்துக்கிட்டு பின்னால வராங்க.
ஏன்னு கேட்டிங்கன்னா என்னதான் தான் கரும்பு விட்டு கட்டினாலும் கரும்பு மட்டும் அடுத்த நாளே அடுத்த 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் தோகை இப்படி திருப்பி விழுகும். அதுக்காக பயந்துக்கிட்டு எல்லாம் லேட்டாக வராங்க. தெய்வத்துக்கு பின்னால நான் தான் போகிறேன். தெய்வம் நடக்கிறாங்க, நான் ஓடுறேன் பின்னால். அங்க ஒரு அதிசயம் கண்டாங்க. அது அப்ப தெரியல, ரொம்ப நாள் கழிச்சுதான் எனக்கு அந்த அதிசயம் தெரிஞ்சுது. தெய்வம் போயிட்டே இருக்காங்க, இந்த உளுந்த தொகையெல்லாம் தானா அப்படி விலகுது. இப்படி இருக்கும்ல தொகை, இந்த தொகையெல்லாம் யாரோ இழுத்து விடுற மாதிரி அது பாட்டு தானா அப்படி போயிட்டே இருக்கு. மோசே காலத்துல சமுத்திர வளம் மாதிரி. ஆமா, எனக்கு அப்ப தெரியல. தெய்வம் வந்து இது பண்ணி சாலைக்கு எழுந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட நான் சொல்றேன், ஏய் அவங்க படித்த கரும்பு அவங்களுக்கு வழிவிடாம இருக்குமா? அவங்க சர்வசாதாரணமா சொல்றாங்க. 2 நாளைக்கு அப்புறம் தான் அப்ப தெரியல எனக்கு ஆச்சரியமா, சின்ன பிள்ளை தானே. அதனால 2-3 நாள் கழிச்சு தான் இப்படி பார்த்தோமே, இதை சொல்லாமே அப்படின்னு போய் அவங்ககிட்ட சொன்னா, அவங்க படித்த கரும்பு அவங்களுக்கு வழி விடாம இருக்குமா? அந்த தோட்டத்துல ஒரு நாள் முழுக்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பங்கு தானே கொடுத்தோம், அது மாதிரி 10 பங்கு இந்த தூர் அடிச்சு மூஞ்சி அது பாட்டு பெருகி இந்த இவ்வளவுதான் இருந்தது, அது பாட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோ இது இருந்துச்சு. அப்புறம் அங்கேயே சினிமா ஹோட்டலில் தடை விழா நடந்ததுலாம் ஒரு சினிமா ஹோட்டல்லாம் இது 2 நாள் அப்படி பண்ணாங்க. 2ஆம் நாள் முடிச்சுட்டு 2ஆம் நாள் சாயந்தரமே நான் சாலைக்கு போறேன் அப்படின்ட்டாங்க. அடுத்த நாள் அங்கே கூப்பிட்டுருக்கவங்களாம் நாளைக்கு எங்கள் ஊரில் தெய்வமே அப்படி இல்லை, நான் ஊருக்கு நான் சாலைக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. அவங்கெல்லாம் அழுதாங்க, தெய்வம் நான் சாலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு 2ஆம் நாள் நைட்டு சாலைக்கு வந்துட்டாங்க. 3ஆம் நாள் தெய்வம் போகக்கூடிய இடம் இருக்கு பாருங்க, அங்கே 2 கொலை விழுகுது. ஜாதி கலவரம், பெரிய சண்டை அந்த ஊரில். இது தெரிஞ்சிருக்கு பாருங்க, தெய்வம் வந்துட்டாங்க பாருங்க. அதுக்கப்புறம் தான் ஆஹான்னு சொல்லிட்டு அப்புறம் தெய்வத்திட்ட போய் எல்லாம் இந்த மாதிரி தெய்வமேன்னு சொன்னா, அதனால தான்டா வந்துடுனாங்களாம். அந்த ஒரு நிகழ்ச்சி இது மாதிரி நிறைய இருக்கு. ஒரு 5 நிமிஷம் பிரேக். சரி சரி. எல்லாருக்கும் டீ வந்தாச்சு. டீ சாப்பிட்டு 5 நிமிஷம் நானும் சும்மா கொஞ்சம் முத்தி